ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சார் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், புதுசாக வந்து மிஸ்டி ஷாப் பண்ண போகிறோம். நம்ம ஸ்பின் பண்ணி எவ்வளோ லக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். எத்தனை வயசில் எவ்வளோ லக்கு கிடச்சிருக்கு மறக்காம கேஸ் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை வயதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா 66 கிடச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டி ஷாப் 2 நாளைக்கு வந்துச்சுங்க கைஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 61 62 அதில் கிடச்சிச்சு கைஸ். இதில் என்ன ஒரு 4-5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ். அதை வச்சு நான் என்ன கைஸ் பண்ண போகிறேன். சரி, உள்ளே வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் ஒரு இதுக்கும் ஒரு எமௌண்ட் வச்சுருப்பான் போல கைஸ். இதுக்கு ஒரு எமௌண்ட் வச்சுருக்கிறான். அப்புறம் வந்து ஈவோ கன் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் வேறு வச்சுருக்காங்க கைஸ். அது போதும் நமக்கு. இது 2 தான் எடுக்கிற மாதிரி ஒர்த்தாக இருக்குது கைஸ். கன் ஸ்கின்லாம் அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. நமக்கு அந்த AC8க்கு வந்து நமக்கு இன்குபெட் இருக்கிறதுனால நமக்கு அது தேவையில்லை கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஈவோ கன் அப்டேட் பண்ணுறதுக்கு டோக்கன் வாங்கிக்கலாம் போது, அதனால் அதை வாங்கி ஈவோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த AC8 சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் என்கிட்ட இன்குபெட்டும் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது கைஸ். நமக்கு இந்த AC8 தேவையில்லை. பைசன் தான் எடுக்கணும் போல இருக்குது கைஸ். ஆனால் அது வந்து அவ்வளோ டைமண்ட் கொடுத்து எடுக்கணும்னு கேட்டாங்க. வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது கண்ணு வரும், அப்போ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தா இது வந்தீங்கன்னா G18 கைஸ். G36 கைஸ், சாரி G18 பாருங்க. G36 இந்த கன்று வந்து அந்தளவுக்கு ஸ்கின்னு ஒர்த்தாக இருக்குது கைஸ். ஆனால் பவர் சுத்த வேஸ்ட்டு. இது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்காதீங்க. நான் என்னோட பெஸ்ட்டாக சர்வீஸ்ன்னு கேட்டிங்கன்னா எடுக்காதீங்க யாரும். எதுக்கு இதெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க? டைமண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாவது நல்ல கன்று டபுள் பேரில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. வரமா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இது இருக்காங்க வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் ஓரளவுக்கு ஓகே தாங்க கைஸ். நம்மகிட்ட வந்து எமௌண்ட் வந்து நல்லதாக ஒன்றுமே பெருசாக இல்லை. சரி, இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது எடுத்து வச்சுருக்கிறோம். இதுவும் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். சரி, ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவர் பார்த்தீங்கன்னா அந்த லூட் பாக்ஸ் அதெல்லாம் ஒருத்தே கிடையாது. சரி, இந்த எமௌண்ட் ஒன்று எடுத்துடலாங்க. இந்த இதில் அந்த இது கிரேட் வாங்கணும், இதில் இது வாங்கிட்டோம். இதில் வேறு என்ன ஒர்த்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்க்குன்னு ஒர்த்தே கிடையாது. ரெண்டுமே வேஸ்ட்டு. எடுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் நான். யாராவது எடுத்தீங்கன்னா மறக்காம அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். டைமண்ட் யார் சார் வச்சுருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். 2 எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சும்மா ஏதாவது எவனா அடிச்சுட்டு வரா அப்படின்ற மாதிரி எமௌண்ட் போடலாம் போல். சரி, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரி, இது எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துருவேன். இதுக்கு மேலே இதில் எடுக்கிற அளவுக்கு ஒர்த்தாக எதாவது இருக்கான்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தாக இல்லை கைஸ். இந்த பேட்லாம் ஃப்ரீயாக கொடுத்த பேட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். யாருக்கு எத்தனை பேருக்குலாம் தெரியும்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்த பேட் மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் அதுவும் பாட் அடியில் எடுத்து வச்சோம், வேறு ஐடியா இதுலேயும் எடுத்து மாதிரிலாம் ஞாபகம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, பண்ணி விடுங்க. பை கைஸ்.